செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரத்தம் பாருங்கள் கட்டியாக இருக்குது. இதெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம். உடச்சி விட்டு செஞ்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிட்டோம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வரமிளகாய் ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய் 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுக்கலாம். வணங்கட்டும். வெங்காயம் நல்லா கலர் மாட்டோம். கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் ஆட்டம் சேர்த்திக்கிறேன். அதிகமாக சேர்க்கல. 1 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். வச்சு கிளறிக்கலாம். போட்டுக்கலாம். கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். சுண்டி வந்துச்சுன்னா கம்மியாகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சுட்டால் உடஞ்சிரும். அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம். கரண்டியை வச்சு அப்படியே கட் பண்ணிவிட்டால் உடஞ்சிரும். அப்படியே இதில் வெந்து வந்துடும். நல்லா வெந்து வந்துருச்சுன்னா உடச்சி விட்டுக்கலாம். நல்லா கையிலையும் கரைச்சி விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா கரைக்க முடியாட்டி இப்படியே போட்டு வேக வச்சு கூட உடச்சிக்கலாம். அளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. அப்படியே தட்டி விட்டால் கையில் பொடியாகிடும். கரண்டியை வச்சு நசுங்க. நல்லா சூப்பரான ரத்த பொரியல் ரெடி ஆகிட்டே இருக்குது. டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு விடணும். இது உடச்சி விட்டு அப்படியே உடச்சிக்கணும். ஆரம்பத்தில் இது நல்லா கரைச்சி விட்டு போட்டால் அப்படி உடைக்க தேவையில்லை. அது வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நல்லா கட்டி ஆயிடுச்சு. வாங்கிட்டு வந்தது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே தூவி விட்டுக்கலாம். அப்படியே மல்லித்தலை இதில் வெந்து வந்துடும். சத்தம் போடா தம்பி. ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூடான சுவையான ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.